என் பேபிஸ்க்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண எசென்ஷியல் எல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாலிட் ஸ்டார்ட் பண்ணா நான் ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சில்வர் பவுல்ஸ் தான் 2 சைஸ் சில்வர் பவுல்ஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்பூன் வந்து தண்ணி குடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த சிலிக்கான் ஸ்பூன் வந்து அவங்களுக்கு அ கம் ஹர்ட் ஆகாத மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணுங்காட்டி, இத நான் வந்து இதில தான் குடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து பிபிஏ ஃப்ரீ வாட்டர் ஃபீடிங் பாட்டில் தான். இதில வெளிய போனா தண்ணி குடுப்பேன். இல்லன்னா மில்க் நான் எடுத்து வச்சிருந்தா, நான் அத வந்து அது உங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் குடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது வந்து வெளிய போனா எங்கேயாச்சும் அம்மா வீட்டுக்கு போறோம், இல்ல எங்கேயாவது போறோம் அப்டின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இதில ஸ்பவுட்டட் ராகி மாவு ஏதோ ஒண்ணு போட்டு எடுத்துட்டு போயிருவேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த நிப்ளர் தான். ஃப்ரூட் நிப்ளர். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு அதில போட்டு குடுத்துட்டா, அவங்க வந்து இது ஒரு டீத்தர் மாதிரி ஒரு நியூட்ரிஷனும் உள்ள போன மாரி இருக்கும். அவங்களும் நல்லா சூ பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஸ்டார்ட்டிங் 6 மந்த் பேபி 180 டேஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு பேபிக்கு தான். அண்டு அண்ட் வந்து இதில வந்து ஒரு எங்கேயாவது நீங்க போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இதில போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். அண்ட் ஆல்சோ இதில 2 சைஸ் குடுத்துருந்தாங்க. இது லவ்லா பிராண்ட் தான். இதில வந்து 2 சைஸ் ஆஃப் நிப்பிள்ஸ் அந்த இது குடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரூட் போடுறது. ஒண்ணு வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அ இந்த 6 மந்த் ஓல்ட் பேபிக்கு வாய்க்குள்ள போற மாதிரி சின்ன சைஸ் இருந்தது. 2 சைஸ்லயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு நீங்க வந்து சிங்கிள் மாமா இருக்கீங்க, குடுத்துட்டு ஒர்க் பண்ணணும் அவன வச்சுட்டுனா, இந்த மாதிரி குடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேனுவல் பிரஸ்ட் பம்ப் தான். இது வந்து நான் நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு, ஓகே சப்போஸ் தேவைப்படுமோ அப்டின்ட்டு தான் நான் வாங்குனேன். சப்போஸ் பேபி பிறந்த உடனே பால் குடிக்கல அப்டின்னா என்ன பண்றதுன்னு. ஸோ, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த இது வந்து நான் பிளான் இல்ல வாங்குறக்கு, எனக்கு ஒரு கிஃப்ட்டா வந்துச்சு. ஸோ, இதுவும் நான் யூஸ் பண்றேன். அடிக்கடி எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். அடிக்கடி எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். இத போட்டு விட்டா கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸி ஆகாம இருக்கும். ஸோ, நீங்க சிங்கிள் மாமா ஹேண்டில் பண்ணோம் அப்டின்னா, மெஸ்ஸி கிளீன் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லன்னா, இத போட்டு கூட நீங்க வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபோர்க் ஸ்பூன் மேஷர் இல்லாத டைம்ல இது எனக்கு லைஃப் சேவிங்கா இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்ல இருக்கிற பிளெண்டர், மிக்ஸி தான். நான் தனியா எதுவும் பேபிக்குன்னு வாங்கல. அடுத்தது ஸ்டீம் பண்றதுக்கு இட்லி குண்டா தான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் ஏதாவது வேக வைக்கணும்னாலும் நார்மல் வீட்ல இருக்க குக்கர் தான். ஸ்டெயின் பண்றக்கு நான் மேக்ஸிமம் அரைச்சு பியூரி ஃபார்ம்ல குடுக்கையில மிக்ஸி நல்லா சப்போஸ் அரைக்கல அப்டின்னா, ஸ்டெயின் பண்ணி குடுத்துருவேன். ஏன்னா, அதில ஒரு சின்ன திப்பி இருந்தா கூட அது அவங்களுக்கு பாதிக்கும் தானே. இந்த வீடியோ நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாலிட் ஜர்னிய நான் ஃபுல்லா ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.